பாஜக நேரடியாக எத்தனை தொகுதிகளை போட்டீங்க சார்? கூட்டணி சொல்றோம்னா எல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது அதுக்கான ஒரு தனி குழு இருக்கு, தலைவர்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிச்சயமா பத்திரிகை சொல்றோம். சொல்ல வேண்டியது கடமை, கேட்பது உங்கள் உரிமை. நிச்சயமா சொல்றோம். திருப்பூருக்கு ஆளுநர் வரையை சரியா தெரிவிக்கல, இது அரசியல் உள்நோக்கத்துக்காக பண்ணலாம்னு சொல்லி மு.க. சாமிநாதன் அவர்கள் சொல்லி அதை பற்றி அமைச்சர் நம்ம மேதக ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இவர் ஆர்.என். ரவி அவர்கள் நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ரவி அண்ணன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆளுநருடைய வருகை என்பது எல்லாமே புரோட்டோகாலுக்கு உட்பட்டு தான் நடக்கும். ஸ்டேட் புரோட்டோகால் இருக்கு, ராஜ்பவன்ல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆளுநர் அவர்கள் மு.பி. சாமிநாதன் அவர்கள் ஃபோன் பண்ணி, அண்ணன் கிளம்பிட்டேன், அண்ணன் ஃபிளைட் ஏறிட்டேன், அண்ணன் கோயம்புத்தூர்ல இறங்கிட்டேன், அண்ணன் நீங்க திருப்பூர்ல இருக்கீங்களான்னு சொல்லணும்னு அவர் நினைச்சாருன்னா ஆளுநர் கடிதம் எழுதிட்டோம். நாங்களும் பொதுமக்களாக ஆளுநர் கோரிக்கை வைக்கிறோம். ஐயா சாமிநாதன் ரொம்ப ஆசைப்படுறாங்க, நீங்க அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன்னு சொல்லுவேன். ஒன்றும் தப்பு இல்லை. இவர்களுக்கு திமுகவுக்கு வெறி பிடித்து சுத்துறாங்க. ஒரு யானைக்கு எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ, இன்னைக்கு இவர்களுக்கு பணவெறி, இவர்களுக்கு அரசியல் வெறி, இவர்களுக்கு பதவி வெறி, வெறி பிடிச்சு சுத்துறாங்க. எல்லாரும் கீழே தான் இருக்கணும், இவங்களை தாண்டி எதுவுமே போகக்கூடாது. அது எல்லாத்துக்கும் பதில் 2024 பாராளுமன்ற தேர்தல் தெரியும். நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். PM ஸ்ரீ பள்ளி 16,000 கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே PM கொடுக்குறாங்க. இன்னைக்கு இணைஞ்சாச்சு, இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டில். 11,000 வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்தில். இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணமும் கிடையாது. 97% இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது. வெறும் 3% மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது. இப்ப PM ஸ்ரீங்கிறது 100% மத்திய அரசு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறாங்க. அதனால இணைஞ்சுதானே ஆகணும். இன்னைக்கு இவங்க டிராமா எப்படின்னா, நாங்க புதிய கல்வி ஏத்துக்க மாட்டோம் கல்விக் கொள்கையை, ஆனா நாங்களே ஒரு கல்விக் கொள்கையை தயார் பண்ணுவோம். தயவு செஞ்சு உங்க கல்விக் கொள்கையை காட்டுங்க. புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து 21, 22, 23, 24 இருக்கும். அதை காட்டு. PM ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, பிரதமருடைய புதிய கல்விக் கொள்கை அது PM ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது ஒரு முக்கியமான நோக்கம். PM ஸ்ரீக்கு 3-4 நோக்கம் இருக்கு. அது ஒரு நோக்கம். இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டுட்டோம், ஆனா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டோம். எத்தனை நாளைக்கு இந்த எலெக்ஷன் முடிச்சோன்னு என்ன சொல்லுவாங்க, புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டோம்ப்பா, கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட ஏற்றுக்கணும். அதுவும் வரத்தான் போகுது. அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க. அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கை உயர்த்தணும். எல்லா மாணவர்களும் 21ஆம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது இன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க மட்டும் தப்பிச்சு போயிடுவாங்க. மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பையன் எங்க படிக்கிறாங்க? கான்வென்ட் ஸ்கூல்ல. தருமபுரி MP பையன் எங்க படிக்கிறார்? உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டாலின் ஐயா பேர எங்க படிக்கிறார்? ஸ்பெயின்லயா ஃபுட்பால் அகாடமி. அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களாங்க ஐயா? தரமான கல்வி. உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி, இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் ஸ்கூல். நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா? கொஞ்சம் ஐடியாவை பாருங்க. அதனால இந்த PM ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல, தொடர்ந்து பல கையெழுத்தை தமிழக அரசு போட்டுதான் ஆகணும். ஏன்னா அது மக்களுடைய எதிர்பார்ப்பு.